இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய தினம் உங்களுக்காக கொடுக்கப்பட்ட வேத வசனம் சங்கீதம் 18:43. ஜனங்களின் சண்டைகளுக்கு நீர் என்னை தப்புவித்து ஜாதிகளுக்கு என்னை தலைவனாக்குகிறீர். நான் அறியாத ஜனங்கள் என்னை சேவிக்கிறார்கள். ஒரு அதிசயமான காரியம் நடந்தால் எல்லோரும் ஆச்சரியப்படுவோம். அதுபோல இயேசு உலகத்தில் வாழ்ந்தபோது செய்த அநேக அற்புத அடையாளங்களை பார்த்து ஜனங்கள் ஆச்சரியப்பட்டார்கள். இன்றும் ஆச்சரியமான காரியங்களை அவர் செய்கிறார். எப்பொழுது செய்கிறார்? ஆண்டவருக்கு பிரியமாய் நாம் வாழும் பொழுது. பள்ளி பருவத்திலே ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட சிறுபெண் ஆண்டவருக்கு பிரியமாய் நடந்தாள். தன்னுடன் படிக்கும் மாணவியரிடம் வேதாகமும் கிறிஸ்தவ புஸ்தகங்கள் கொடுத்து இயேசுவை பற்றி கூறுவாள். தேர்வு எழுதும் போது உண்மையாக தவறாமல் ஆலயத்திற்கு செல்வாள். பரிசுத்தமாய் இருப்பாள். வாழ்க்கையில் சில தோல்விகளையும் சந்தித்தாள். திருமண தடை, படிப்பில் தடை வந்தபோதும் அவள் பின்வாங்கவில்லை. தொடர்ந்து இயேசுவை விசுவாசித்ததால் அவள் வாழ்க்கையில் ஆச்சரியமான காரியத்தை இயேசு செய்தார். உயர்வான படிப்பு படித்ததால் ஏற்ற வேளையில் நல்ல திருமண வாழ்க்கை அமைந்தது. அல்லேலூயா! இன்று நீங்கள் சோர்ந்து போயிருக்கிறீர்களா? எனது மகனுக்கு அல்லது மகளுக்கு திருமணம் தடைப்பட்டு கொண்டே இருக்கிறது என்று கலங்குகிறீர்களா? கலங்காதேயுங்கள். கர்த்தர் ஆச்சரியமான காரியத்தை உங்களுக்கு செய்ய போகிறார். 12 வருஷம் பெரும்பாடுள்ள ஸ்திரீ எவ்வளவு பலவீனம், மனவேதனையோடு கஷ்டப்பட்டு இருப்பாள். எதிலேயும் அவளுக்கு சுகம் கிடைக்கவில்லை. இயேசுவிடம் வந்தாள், சுகத்தை பெற்றாள். அவள் என் வாழ்க்கையில் ஆச்சரியமான காரியம் நடந்தது என்று அளவில்லாத சந்தோஷம் அடைந்திருப்பாள். பல வருஷமாகியும் இந்த வியாதி சுகமாகவில்லை என்று மனம் சோர்ந்து போயிருக்கிறீர்களா? சோர்ந்து போகாதிருங்கள். இயேசு உங்களுக்கு அற்புதம் செய்வார். நாம் ஆண்டவருக்கு பிரியமாய் உண்மையாய் வாழ்வோம். பரிசுத்தமாய் சேவிப்போம். இயேசுவின் அன்பை பற்றி மற்றவர்களுக்கு எடுத்துரைப்போம். ஆண்டவர் உங்கள் குடும்பத்தில் ஆச்சரியமான காரியத்தை செய்வார். ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, உமக்கு பிரியமானதை செய்து வாழ எங்களுக்கு கிருபை தாருங்க. ஒவ்வொரு நாளும் எங்களை அதிசயமாய் வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமீன், ஆமீன். God bless you.